தலைப்பு செய்திகள். அகழ்வு பணிகளுக்கு நிதி கிடைக்காததால் செம்மணி புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு. மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு 17ஆம் தேதி வரை விளக்கமறியல். இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையுடனான வர்த்தகத்தில் இந்திய ரூபா பயன்பாடு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கை எதிர்வரும் 13ஆம் திகதிக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாமையினாலேயே இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு புதன்கிழமை நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீட்டுக்கான அங்கீகார அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்க அரச சட்டத்தரணி கால அவகாசம் கோரினார். இதைத் தொடர்ந்தே வழக்கு எதிர்வரும் 13ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணி கடந்த மாதம் 6ஆம் திகதி நிறைவடைந்தது. 3 கட்டங்களாக 54 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் 240 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டு 239 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை அந்த பகுதியில் இன்னமும் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இதையடுத்து அங்கு 8 வார காலம் ஆய்வை தொடர்வதற்கு சட்ட மருத்துவ அதிகாரி சே பிரணவன் நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைத்தார். இதற்கான பாதீட்டு அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெவில் வன்னியாராய்ச்சி வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முற்பகல் முன்னிலையாகிய போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான விசாரணை தொடர்பில் நெவில் வன்னியாராய்ச்சி கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழு மீது சில தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆதாரமற்ற மற்றும் தவறான தகவல்களை வெளியிட்டமை குறித்து ஆணைக்குழு ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவை இழிவுபடுத்தும் அல்லது தவறான அறிக்கைகளை வெளியிடும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் பிற தொடர்புடைய சட்டங்களின் கீழ் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் என ஆணைக்குழு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. இலங்கை, நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கூடுதலாக சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இந்திய ரூபாவில் கடன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பிராந்திய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி அதன் முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு அதிகாரப்பூர்வ மாற்று வீதத்தை அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது. விவசாய திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் சோதனை செய்யப்பட்ட 2 புதிய மாதுளை வகைகள் வெற்றிகரமான முடிவுகளை தந்துள்ளன. மலிபிங் மற்றும் ரங்கா ரெட் என பெயரிடப்பட்ட இந்த மாதுளை வகைகள் அம்பலாந்தோட்டை ருகுணு தாவர நர்சரியின் கீழ் சோதிக்கப்பட்டன. விவசாய திணைக்களத்தின் உதவி விவசாய பணிப்பாளர் LGI சமன்மாலியால் விவசாய அமைச்சு மற்றும் விவசாய திணைக்களத்தின் தேசிய விவசாய கொள்கை சபையின் விதிகளின்படி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மாதுளை வகைகளை அம்பாந்தோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் பயிரிட முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 2 புதிய மாதுளை வகைகளையும் நாட்டில் பயிரிடுவதால் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் மாதுளைகளின் அளவை குறைக்க முடியும் என கூறப்படுகின்றது. அத்துடன் இந்த மாதுளைகளை வெளிநாட்டு சந்தைகளுக்கு அனுப்புவதன் மூலம் அந்நிய செலவாணியை ஈட்டும் திறன் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
காசாவிற்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற குளோபல் சீல் புளோட்டில்டா கப்பல்களை இஸ்ரேலிய கடற்படை தடுத்து நிறுத்தியுள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நோக்கில் ஸ்பெயினின் பார்சிலோனியாவிலிருந்து குளோபல் சீல் புளோட்டில்டா புறப்பட்டது. இந்த புளோட்டில்டா 44 நாடுகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சிறிய கப்பல்களை கொண்ட குழுவாகும். இவை நேற்று வியாழக்கிழமை காலை உதவிகளுடன் காசாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காசாவிலிருந்து 70 கடல் மைல் தொலைவில் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. அதில் வருகை தந்த ஸ்வீடிஷ் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் மற்றும் பிறரை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்தி சிறைப்பிடித்துள்ளது. குளோபல் சுமூட் கப்பல்கள் பாதுகாப்பாக தடுத்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்த மக்கள் இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மோதல் பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்று இஸ்ரேலிய கடற்படை எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்களின் பாதையை மாற்றுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரம் வெடித்தது. இதில் பிரதமர் அஷ்ரப் கனியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தலிபான்கள் ஆட்சி அமைத்தனர். இதைத் தொடர்ந்து நாட்டில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், கடுமையான கட்டுப்பாட்டு விதிகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் முழுவதும் இணைய சேவை திடீரென முடங்கியது. இதனால் அங்கு இணைய சேவையை பயன்படுத்தும் அரசு அலுவல்கள், கல்வி நிறுவனங்கள் மட்டுமன்றி இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தலைநகர் காபூலில் இணைய சேவை வழங்கும் நிறுவனம் சார்பில் பூமிக்கடியில் பதிக்கப்பட்டுள்ள ஒளியியல் இழைகள் சேதப்படுத்தப்பட்டதே இதற்கு காரணம் என முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் ஆளும் தலிபான் அரசின் தலையீடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவாமி குழு என்ற அமைப்பின் தலைமையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் முசாராபாத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது. அதனால் அங்குள்ள சந்தைகள், கடைகள் மற்றும் உள்ளூர் வணிகங்கள் முழுமையாக மூடப்பட்டன. போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டன. அப்போது நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இதில் 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவாமி அதிரடி குழு தலைமையிலான போராட்டங்கள் கடந்த 72 மணி நேரமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை முடக்கியுள்ளன. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இந்தியா, சீனா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தார். இதையடுத்து அமெரிக்காவில் சோயா பீன்ஸை கொள்முதல் செய்வதை சீனா நிறுத்தியது. அமெரிக்காவை பொறுத்தவரை சீனாவின் சோயா பீன்ஸுகளை வழங்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கின்றது. சீனா சோயா பீன்ஸ் ஏற்றுமதியை நிறுத்தியதால் அமெரிக்காவில் சோயா பீன்ஸ் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ட்ரம்ப் இந்த மாத இறுதியில் தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கின்றார். இது தொடர்பாக ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: நம் நாட்டில் சோயா பீன்ஸ் வாங்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பேச்சுவார்த்தைக்காக மட்டுமே சீனா சோயா பீன்ஸ் வாங்குவதில்லை. நாங்கள் வரிகள் மூலம் நிறைய சம்பாதித்து விட்டோம். அதில் கொஞ்சம் எடுத்து விவசாயிகளுக்கு உதவுவோம். நான் ஒருபோதும் நமது விவசாயிகளுக்கு பாதிப்பு உருவாக சம்மதிக்க மாட்டேன். சீனாவுடன் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான பண்ணை பொருட்கள் ஒப்பந்தத்தை ஜோ பைடன் மேற்கொள்ளவில்லை. நான் நமது தேச பக்தர்களையும் விவசாயிகளையும் நேசிக்கின்றேன். சீன அதிபரை அடுத்த 4 வாரங்களில் நான் சந்திக்க உள்ளேன். இந்த சந்திப்பில் சோயா பீன்ஸ் தான் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1833 இலங்கையில் மாவட்ட நீதிமன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. 1985 அட்லாண்டிக் விண்ணோட்டம் தனது முதலாவது விண்வெளி பயணத்தை ஆரம்பித்தது. 1993 சோமாலியாவின் இராணுவ தலைவர் முகமது பரா ஐடிடு என்பவரின் தலைமையிலான ஆயுத குழுவினரை பிடிக்க எடுத்த முயற்சியில் 18 அமெரிக்க போர் வீரர்களும் 1000 சோமாலியர்களும் கொல்லப்பட்டனர். 2015 ஆப்கானில் மருத்துவமனை மீது வான் தாக்குதலில் 42 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.